கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த தபசு காலங்களிலே தம்முடைய கிருபையின் ஞானத்தை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். When God put them in the Garden of Eden to kill and keep it. இறைவன் கொண்டு வந்த அந்த இடத்துல பண்படுத்துதல் காக்கப்படுதல் அவசியமாய் காணப்படுகிறது. பூமி என்பதும் பூமியிலே விளைகிறவையும் இயற்கைகள். இறைவன் நம்மோடு ஒப்புரவானார் என்பதை உணர்ந்து இறைவன் தந்த மக்களோடு நாம் ஒப்புரவாகிறோம். மட்டுமல்ல, இறைவனுடைய படைப்புகளோடும் நாம் ஒப்புரவாக வேண்டும். ரெக்கன்சிலியேஷன் வித் நேச்சர். இறைவனுடைய படைப்புகளோடு ஒப்புரவாகும் பொழுது படைப்புகள் பாழ்பட்டு போகாதபடிக்கு இறைவனுக்கு உகந்ததாய் காணப்படுவதற்கு எத்தனங்களை தருகிறோம், வாய்ப்புகளை தருகிறோம். என் தேவன் அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே பிளாஸ்டிக் நிலத்தை பாழ்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த பாழ்படுத்துகிற அந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அதன் பயன்பாடுகளை நாம் குறைக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். இயற்கை பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் பேரழிவு என்பதில் மாற்றமில்லை. அந்த பேரழிவிலிருந்து மீட்டுக்கொள்வதற்கு என் தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சீராய் சிறப்பாய் பாதுகாக்க வேண்டும். தண்ணீருடைய தரங்கள் இப்பொழுது மாறுபட்டு போவதற்கு காரணம் பூமியின் தன்மை மாறினவைகளாய் காணப்படுகின்றன. பூமியின் தன்மைகள் மாறினவைகளாய் காணப்படுகின்றன. இயற்கை மனிதனுக்கு உதவுவதற்காக அது காணப்படுகிறது. இருக்கிற இடங்களிலே மரங்களை வளருங்கள், மரங்களை வெட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறது உண்டு. ஏன்? நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுப்பதற்கு அவை அவசியமாய் காணப்படுகிறது. ஊட்டி பகுதியில் ஒரு முறை சென்றிருந்த பொழுது காட்டுக்குள்ளாக ஒரு பயணத்தை மேற்கொண்டேன் நண்பர்களோடு கூட. அப்பொழுது அங்கே அதிகமாக மரங்கள் விழுந்து கிடந்தன. அந்த மரங்களை எங்களை கொண்டு போன கைடத்தில் இந்த மரத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு விற்றாக்க நல்ல விளை பெறுமே என்று சொல்லி நான் சொன்னேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இந்த 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 காட்டுக்கு இந்த மரங்கள் வீழ்ந்து கிடக்கிற மரங்கள் தான் பாதுகாப்பு என்று சொன்னார்கள். இது மண் சரிவையும் மண் வளத்தையும் பாதுகாக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே நகரங்களிலே நாம் செய்கிற காரியங்கள் என்ன? என் ஆண்டவர் தந்திருக்கிற அற்புதமான படைப்புகள் பாழ்விட்டு போகாதபடிக்கு அவற்றை பராமரிக்க எடுத்துக்கொள்கிற முயற்சி அவசியமாய் காணப்படுகிறது. சில இடங்களில் செல்லும் பொழுது நிறைய வெள்ளை வெள்ளையாக தெரிஞ்சது. என்ன கொக்கு உட்காந்துருக்கோன்னு பார்த்தா எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ஸ், எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ஸ். அன்புக்குரிய விசுவாசிகளே, இயற்கையை பாதுகாக்க வேண்டி நாம் எடுத்து வைக்கிற அடிச்சுவடுகள் இறைவனுக்கு உகந்த அடிச்சுவடுகளாய் காணப்பட வேண்டும். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பின பொழுது நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஆண்டவர் வைத்தார். மண் சாரமற்று போகாதபடிக்கு வளமூட்டுவதற்காக இறைவன் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நிலைகளில் புரிந்த மக்களாய் காணப்படுகிறோம். ரோமருக்கு எழுதின கடிதம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும், அதில் இயற்கையும் ஆட்படுகிறது. இயற்கை பாழ்பட்டு போகாதபடிக்கு இயற்கையை பாதுகாக்க, இயற்கையோடு உறவை மேற்கொள்ள, பண்படுத்த, காக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மேன்மைகளை காண்போம் என்பதில் மாற்றமில்லை. கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நலமான நன்மையான ஈவுகளை தாரும் மக்களாய் மகிழ்ந்து நீர் தந்த பூமியை பாதுகாக்க, நீர் தந்த இயற்கையை பாதுகாக்க எங்களை அர்ப்பணித்து நிலைக்கான உதவிச்சு இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.